இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இன்சூரன்ஸ் பிரச்சனைகள் குறித்து இருந்த இடத்திலிருந்தே ஆன்லைனில் புகார் அளித்து தீர்வு பெறலாம். நிதியமைச்சக அறிவிப்புக்கு காப்பீட்டு நிபுணர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் காப்பீடு மற்றும் பாலிசி திட்டங்களில் பொதுமக்கள் ஏராளமான அளவில் முதலீடு செய்துள்ளனர். காப்பீடு மற்றும் பாலிசி தொடர்பான புகார்களை நேரடியாக சென்று அளிக்க வேண்டியுள்ளது. அளித்தாலும் பெருமளவில் சாதகம் இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் மக்களுக்கு உதவியாக இதனை தற்போது மாற்றி அமைத்துள்ளது மத்திய அரசு. இனி காப்பீடு மற்றும் பாலிசிதாரர்கள் ஆன்லைன் மூலமாக புகார்களை வழங்க முடியும். அது மட்டுமன்றி ஆன்லைன் மூலமாகவே நாம் அளித்துள்ள புகார்களின் நிலையை கண்காணிக்க முடியும். மத்திய அரசு காப்பீட்டு குறை தீர்ப்பாளர் விதி 2017 மாற்றங்கள் மேற்கொண்டதை அடுத்து இத்தகைய வசதிகள் பாலிசிதாரர்களுக்கு கிடைக்க உள்ளன. இனி இருந்த இடத்திலிருந்தே ஆன்லைனில் புகார் அளிக்கலாம். இதன் மூலம் பொதுமக்களின் நேரமும் பயணமும் மிச்சமாகும் என்று நிதியமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான IRDAI அறிக்கையின்படி காப்பீட்டு பாலிசிகள் தவறாக விற்பனை செய்யப்படுவது சம்பந்தமான புகார்கள் அதிகரித்து வருகின்றன. அதே சமயம் புகார் தந்தவருக்கு சாதகமான தீர்ப்புகளின் எண்ணிக்கை இப்போது குறைந்துள்ளன. இந்நிலையில் இந்த சட்ட திருத்தங்கள் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் பெற்று இருப்பதாக காப்பீட்டு நிபுணர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.